தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதற்கான பின்னணி காரணங்கள் என்ன? தங்கத்தின் விலை எப்போது குறையும் என்பது குறித்த பல்வேறு அம்சங்களுக்கு தொடர்பாக நம்மிடையே விவாதிப்பதற்காக தங்கம் வைர நகை சங்க உரிமையாளர்கள் சங்கத்தின் நகை வணிகர் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் சலானி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். தங்க நகை விலை உயர்வு என்பது கடந்த ஒரு வார காலமாகவே தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இப்போது 63,240 ரூபாய் என்று ஒரு சவரன் தங்கம் விற்பனையாகிறது. இந்த விலை உயர்வு தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போவதற்கு என்ன காரணம் சார்? இதற்கு முன்பாக தங்கம் விலை உயர்ந்ததுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தது. அதாவது ரஷ்யா மற்றும் உக்ரைனுடைய போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் போன்ற காரணங்கள் இருந்த சமயத்தில் வந்து தங்கம் விலை உயர்ந்தது. இப்பொழுது அதெல்லாம் தணிந்த பிறகு அமெரிக்க அதிபருடைய தேர்தல் அறிவிப்புகள், தேர்தல் நாள், வாக்கு எண்ணிக்கை, வெற்றி, பதவியேற்பு போன்ற காரணங்கள், அதாவது பதவி ஏற்ற பின்பு பதவியேற்பதற்கு முன்பாக சில அறிவிப்புகள் அவர் கொடுத்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து அமர்ந்தவுடன் முதலாவதாக அகதிகளாக வந்த, அதாவது இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், அத்துமீறி நுழைந்த, எங்கள் நாட்டுக்குள் நுழைந்த அந்நிய நாட்டவரை உடனடியாக வெளியேற்றோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர போறோம் சொல்லி சொன்னாங்க. இரண்டாவதாக கனடா மற்றும் வந்து மெக்சிகோ போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% சுங்கத்தீர்வை விதிப்புன்றதெல்லாம் சொன்னாங்க. இது எல்லாமே வந்து அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவுக்கே ஒரு பாதகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதனால என்ன ஆகும்னா, முதலீட்டாளர்கள் பெருமளவில் வந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கின காரணம் என்ன, அங்க இருக்க பங்கு சந்தையில் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி வரும். இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ பங்கு சந்தையோ அல்லது ஒரு பரஸ்பர நிதி நிறுவனத்திலேயோ அல்லது ஒரு ரியல் எஸ்டேட்லயோ இந்த அளவுக்கு வந்து அந்த முதலீட்டு மதிப்பு வந்து இந்த அளவுக்கு அதிகரிக்கல. இது ஒரு கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளேயே 2 மடங்கையும் தாண்டி அதிகரிச்சது. இப்போது அதை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் வந்து இப்போ 50,000 60,000 ஒரு 2 ஆண்டுகள் இருந்தது. அதற்கு பின்னர் பார்த்தா இப்ப 60,000 தாண்டுமா அப்படிங்கிறதுதான் நம்மளோட சந்தேகமா இருந்தது. இப்போது 63,000 தாண்டி போயிட்டு இருக்கு. இது எங்க போய் நிக்கும் சார்? அது இப்படியே போய்கிட்டே இருக்குமா, இல்லைன்னா இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த ஆண்டுக்குள் அது குறைவதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா சார்? இல்ல, அதாவது கோவிடை தொடர்ந்து, கோவிட்ல அப்போ அதே மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டது. அதாவது உலக பொருளாதாரம் மிகவும் மந்தமான சூழ்நிலை, உலகத்து நாடுகளுடைய உற்பத்தி, பங்குச்சந்தை சரிவு போன்ற காரணங்கள் வந்து தங்கம் விலை உயர்வதற்கு காரணமா இருந்தது. அதிலிருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய பயணம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் கூட, ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் முதலீட்டாளர்களை பொறுத்தவரை முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகளை லாபகரமாக எதில் இருக்குமோ அதுதான் முதலீடு செய்வார்கள். அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்தின் மீது முதலீடு செய்தால் முதல் விஷயம் பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்புன்றது ஏதோ எடுத்து போய் தங்கத்தை உள்ள வைக்கிறோம் பாதுகாப்பு, அது கிடையாது. தங்களுடைய முதலீடுகள் பாதுகாப்பாக இருக்கும், நல்ல நிலைமைக்கு விற்பனை செய்யலாம், எந்த தருணத்திலும் விற்பனை செய்தால் லாபம் வரும் அப்படிங்கிறது கடந்த 15 ஆண்டுகளாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த வருடம், அதாவது கடந்த மாதம் பாத்தீங்கன்னா 1 கிராம் 7,150 ரூபாய், அதாவது ஒரு சவரன் 57,200 ரூபாய் இருந்தது. அதனால்தான் தங்கத்தின் மீது பெருமளவில் முதலீடுகள் வருகின்றன. இன்னும் வரும் காலங்கள் சொன்னால் தொடர்ந்து இன்னும் இந்த மாதம், அடுத்த வாரம் பிறகு அடுத்த மாதம் இப்படிலாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தங்கத்தின் மீது இன்னொன்று வந்து இந்த அமெரிக்காவில் ஏற்படும் அந்த ஆட்சி மாற்றம் அல்லது அந்த பொருளாதார மந்தநிலை என்பது அது லண்டன் புல்லியன் மார்க்கெட்டில் அது வந்து என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறதுனா, தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படுவது அந்த லண்டன் புல்லியன் மார்க்கெட் என்று கூறுகிறீர்கள். ஆனால் அந்த தங்கத்தின் பயன்பாடு அதிகமாக இருப்பது இந்த ஆசிய நாடுகளில் தான் வந்து அதிகமாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளிலேயோ அதிக அளவில் அந்த தங்க நகை பயன்பாடு இல்லை. இருந்த போதிலும் சர்வதேச அளவிலும் வந்து அந்த விலை விகிதமானது ஒரே மாதிரி இருப்பதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் தங்கம் வெட்டி எடுக்கப்படுவது ஆப்பிரிக்க நாடுகளின் சுரங்கங்களில் இருந்து எடுக்கப்படுகிறது. அதற்கான விலை நிர்ணயிக்கப்படுவது இங்கிலாந்தின் லண்டனில். ஆனால் விலை விகிதம் பாதிக்கப்படுவதற்கான முக்கிய காரணியாக இருப்பது வந்து என்னன்னா அமெரிக்காவின் அந்த பொருளாதார நிலை மற்றும் அங்குள்ள அரசியல் சூழ்நிலை. இதற்கு ஏற்றவாறு அந்த தங்க விலை மாற்றம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அதன் எதிரொலியாக இந்தியாவில் இந்த அளவுக்கு தங்கம் உயர்கிறதா அல்லது சர்வதேச சந்தையிலும் இதே அளவுதான் அந்த விலை உயர்வு என்பது அந்த அளவு தான் இருக்குதா சார்? மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அது மட்டுமல்லாமல் ஆசிய நாடுகள்ல வந்து தங்க நகைகளை ஒரு ஆபரண பொருளாக பயன்படுத்தி முதலீட்டு பொருள்கள் ரொம்ப கம்மி.
ஆனால் மேலை நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடுகளில் தங்கம் என்பது ஒரு முதலீட்டு பொருள். அதனால பெருமளவில் தங்கம் அங்கதான் வந்து விற்பனை முடிந்து. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சைனாவில் பெருமளவு தங்கம் முதலீட்டு பொருளாக வந்து கருதப்படுகிறது. அதனால தங்கம் பெரிய வந்து மார்க்கெட் வந்து அமெரிக்காவும் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் லண்டன்ல தான் நிர்ணயிக்கிறாங்க. நியூயார்க் அது விட்டாச்சுன்னா லண்டன், இங்கதான் வந்து விலையை நிர்ணயிக்கிறார்கள். அவர்களுடைய மொத்த எண்ணங்களை தங்கத்தை பொறுத்தவரை அது ஒரு முதலீட்டு பொருளாகவும் தவிர ஆபரண பொருள் வந்து மிக குறைவு.